7.2ல curved surface area of right circular cylinder of height 14 cm is 88 cm square. Find the diameter of the cylinder. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிலிண்டர் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இது என்ன மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்துறாங்க. அது ஹிண்ட்டும் கொடுத்துக்கிறாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதோட ஹைட்டு 14 சென்டிமீட்டரு, அதோட டோட்டல் ஏரியா எவ்வளோ 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அதான் கொடுத்துருக்காங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இதை கொடுத்துட்டு டயாமீட்டர் கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த டயாமீட்டர் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணோம், அதே ஃபார்முலா சிஎஸ்சி ஆஃப் சிலிண்டர். என்ன ஃபார்முலா, சிஎஸ்சி ஆஃப் சிலிண்டர் 2πRH இல்லையா. அப்போது ஏரியா கொடுத்துட்டாங்க இல்லையா, ஏரியா ஆஃப் சிலிண்டர் தான் அது, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இல்லையா. ஏரியா கொடுத்துட்டாங்க, ஏரியா ஈக்குவல் டு 88, ஹெச் ஈக்குவல் டு 14. என்ன கண்டுபிடிக்கணும், ஆறு கண்டுபிடிச்சிட்டா டி கண்டுபிடிச்சிடலாம், டயாமீட்ரு இல்லையா. டயாமீட்டருங்கிறது என்னது, டயாமீட்ரு ஈக்குவல் டு 2R இல்லையா. ரெண்டு ஆறு சேர்ந்தால் தான் டயாமீட்ரு. ஓகேங்களா. இப்போது 88 ஈக்குவல் டு 2πRH. 88 ஈக்குவல் டு 2 இன்ட்டு பை என்னது 22/7 இன்ட்டு ஆர் என்னது, ஆர் தெரியாத மாதிரி தான் கண்டுபிடிக்கணும், இன்ட்டு 14. 2 கேன்சல் பண்ணால் 2. அப்போது 88 ஈக்குவல் டு 22 இன்ட்டு 2 44, 44 இன்ட்டு 2 இன்ட்டு ஆர் இல்லையா, ஆர். அப்போது 88 ஈக்குவல் டு இதுவும் 88 இன்ட்டு ஆர். அப்போ ஆர் ஈக்குவல் டு 88/88 கேன்சல் பண்ணால் 1. அப்போ ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ டயாமீட்டர் என்ன இருக்கும், டயாமீட்டர் டி ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆர், அதாவது 2R இல்லையா. அப்போ டி ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1, டி ஈக்குவல் டு 2, டி ஈக்குவல் டு 2. அப்போ டயாமீட்டர் என்னது, டயாமீட்டர் 2 சென்டிமீட்டர். இது ரேடியஸு 1 சென்டிமீட்டர்.